ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாழ்களாக மிகவும் அழகாக சொல்லுகின்றார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நாம் அனைவரையும் அவரோடு இருக்க ஆசைப்படுகின்றார், ஆசை கொள்கிறார். அவரோடு இருக்க வேண்டும், அவரில் குடிகொள்ள வேண்டும், அவரோடு செயல்பட வேண்டும், அவருடைய அன்பை சுவைக்க வேண்டும், அவருடைய இரக்கத்தை சுவைக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து ஆவல் கொள்ளுகின்றார், ஆசைப்படுகின்றார். யாரெல்லாம் அவரோடு இணைந்து இல்லையோ, யாரெல்லாம் அவரோடு இருக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் அவருக்கு எதிராக செயல்படுகின்றார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக இன்றைய நற்செய்தியிலே கூறுகின்றார். யாரெல்லாம் அவரோடு இல்லையோ அவர்கள் எந்தவித செயல்களை எல்லாம் செய்வார்கள் என்று பார்க்கையிலே அவர்கள் ஆன்மீக வாழ்வில் வெறுப்பு உள்ளவர்களாக இருப்பார்கள். யாரெல்லாம் ஆண்டவரோடு இராதவர், யாரெல்லாம் அவரோடு இணைந்து செயல்படவில்லையோ அவர்கள் எல்லாம் ஆன்மீக வாழ்வில் வெறுப்பு உள்ளவர்களாக இருப்பார்கள். என்ன ஆன்மீக வாழ்வில் வெறுப்பு என்று பார்க்கையிலே, எதற்கு எடுத்தாலும் ஆலயத்திற்கு நான் எதற்கு வர வேண்டும், ஆலய காரியங்களில் நான் ஏன் கலந்து கொள்ள வேண்டும், நான் ஏன் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும், எனக்கு எதுவுமே நடக்கவில்லையே என்று ஆன்மீகத்தில் ஒரு விதமான வறட்சி, இன்டிஃபரண்ட் என்று சொல்லலாம். ஆகவே ஆண்டவரோடு இணைந்து இல்லை என்றால் இந்த ஆன்மீக வாழ்வில் நமக்கு வெறுப்பானது ஏற்படுகின்றது. இரண்டாவதாக பார்க்கையிலே, ஆண்டவரோடு இணைந்து இராதவர் பாவங்களை நியாயப்படுத்துதல். ஏதாவது பாவத்தை செய்துவிட்டு, நான் இந்த பாவத்தை செய்தேன், அந்த பாவத்தை அனைத்தையும் செய்துவிட்டு நான் மட்டும்தான் அந்த பாவத்தை செய்கின்றானோ, அவர்கள் செய்யவில்லையா என்றெல்லாம் மற்றவர்களை காமித்து அந்த பாவத்தை நியாயப்படுத்துவது, தான் செய்வது தான் சரி, தன்னுடைய போகிற போக்கில்தான் நான் செல்வேன் என்று அந்த பாவத்தை நியாயப்படுத்துவது. மேலுமாக பார்க்கையில் யாரெல்லாம் ஆண்டவரோடு இணைந்து இல்லையோ, அவரோடு ஆவல் கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் அன்பே இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, எவன் ஒருவன் ஆண்டவரோடு இணைந்து அவருடைய அன்பில் செயல்படவில்லையோ அவர்கள் அன்பை புறக்கணிக்கின்றார்கள், அவர்களுடைய பிள்ளையை வெறுக்கின்றார்கள், அவர்களுடைய குடும்பத்தை வெறுக்கின்றார்கள். ஆகவே அவரோடு இணைந்து அன்பாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசைப்படுகின்றார். மேலுமாக ஆண்டவரோடு இணைந்து செயல்படாதவர்கள் என்னால் மட்டும்தான் முடியும், நான் நினைச்சா மட்டும்தான் இந்த காரியம் கைகூடி வரும், நான் நினைச்சாதான் நீங்கள் அங்கே செல்ல வேண்டும், நான் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிவது. பிரியமானவர்களை, அடுத்ததாக பார்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பிளவு ஏற்படுவது. எதிலே பிளவு என்று பார்க்கையிலே நம்பிக்கையிலே பிளவு, விசுவாசத்திலே பிளவு, மற்றவர்களை எப்போதுமே தவறாக நினைத்தல், சந்தேக புத்தி. ஆகவே இவை நம்பிக்கையிலே பிளவு ஏற்படுவது. ஆகவே ஆண்டவரோடு நாம் இணைந்து செயல்படவில்லை என்றால் இப்படிப்பட்ட ஆன்மீக வறட்சி நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே மிகவும் அழகாக சொல்லுகின்றார். மேலுமாக திருச்சபையிலிருந்து விலகி செல்வதையும் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரோடு இணைந்து செயல்படவில்லை என்றால் நம்முடைய திருச்சபையிலிருந்து விலகி செல்கின்ற குடும்பத்தையும் பார்க்கின்றோம். இறுதியாக இன்றைய நற்செய்தியிலே மிகவும் அழகாக சொல்லுகின்றோம். மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து இவ்வாறாக சொல்லுகின்றார்கள். பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகின்றான் என்று ஆண்டவர் மீது குற்றம் சுமத்துவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, குடும்பத்தில் ஒரு கணவன் எப்போ பார்த்தாலும் மனைவி மீது ஏதாவது ஒரு குறை கூறிக்கொண்டே இருப்பாராம். இன்னும் சொல்லப்போனால் அந்த உணவிலே குறை கண்டுபிடித்து கொண்டே இருப்பாராம். ஒரு நாள் அந்த கணவன் உணவு உண்ண செல்லுகின்றார். அப்போது அந்த மனைவியானவள்
முட்டையை அவிழ்த்து வைத்திருக்கின்றார், வேக வைத்து வைத்திருக்கின்றார். அப்போது அந்த முட்டையை வேக வைத்த பார்த்த அந்த கணவன் மனைவியை அழைத்து, இந்த முட்டை உன்னை எவன் அவிக்க சொன்னான், இதை ஆம்லேட்டு போட்டிருக்கலாம்ல என்று குறை கூறி கொண்டே உணவு உண்டானாம். மறுநாள் சென்றிருக்கின்றான் உணவு அண்ண. அந்த மனைவியானவள் முட்டை பொரித்து வைத்திருக்கின்றார். நான் உன்னை முட்டை பொறிக்க சொன்னேன்னா இந்த முட்டை இன்றைக்கி அவிச்சிருக்கலாம்ல என்று அதிலும் ஒரு குறை கண்டுபிடித்தானா. பிரியமானவர்களே, மூன்றாவது நாளாக உணவு உண்ண சென்றிருக்கின்றான். ஒரு முட்டையை அவித்து வைத்திருக்கின்றார், மற்றொரு முட்டையை பொரித்து வைத்திருக்கின்றார். அப்போது அந்த கணவன் மனைவி அழைத்து கூப்பிட்டானா, அவிக்கக்கூடிய முட்டையை நீ பொரித்து வைத்திருக்கின்றார், பொரித்து வைக்கக்கூடிய முட்டையை நீ அவித்து வைத்திருக்கின்றாய் என்று அதிலும் ஒரு குறையை கண்டுபிடித்தானா. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வாறாக தான் இந்த மக்களுள் சிலர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி இவன் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றான் என்று அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது குறை கண்டுபிடித்து கொண்டே இருந்தார்கள். அதே போன்றுதான் நாம் மக்களுள் சிலர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது எவ்வாறு குறை கண்டுபிடித்தார்களோ அதே போன்றுதான் நாம் நம்முடைய குறைகளை, நம்முடைய கண்ணிலே குறைகளை வைத்து கொண்டு நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற மனைவி மீது குறை கண்டுபிடிக்கின்றோம், நம்முடைய பிள்ளைகள் மீது குறை கண்டுபிடிக்கின்றோம், நம்முடைய திருச்சபையில் குறை கண்டுபிடிக்கின்றோம், நம்முடைய சமுதாயத்தில் குறை கண்டுபிடிக்கின்றோம், நாம் பணி செய்யும் இடங்களில் நாம் குறை கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த குறையானது மற்ற இடத்தில் இல்லை, மாறாக தன்னிடத்தில் இருப்பதை அவன் மறந்து விடுகின்றான். ஆகவே முதலிலே நாம் நம்மை மாற்றுகின்ற போதுதான் மற்றவர்கள் மாறுபவர்கள். அந்த குறையானது தன்னிடம் இருப்பது என்பதை உணர்ந்து அந்த குறைகளை நீங்கள் அந்த குறைகளிலிருந்து வெளிப்பட முயற்சி செய்யுங்கள் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து ஆசைப்படுகின்றார். முதலிலே தன்னில் இருக்கின்ற என்னுடைய கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுத்தால் மட்டும்தான் மற்றவை தெளிவாக தெரியும் என்கின்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நாம் நம்மையே நாம் மாற்ற வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசைப்படுகின்றார். பிரியமானவர்களே, இன்று ஆண்டவரோடு இணைந்து அவருடைய அன்பை நிலைத்திருந்து அவருடைய அன்பை சுவைக்க முயற்சி செய்வோம். நாம் மற்றவர்களை குறை கண்டுபிடித்தால் அந்த குறையிலிருந்து விடுபட முயற்சி செய்வோம். இன்று நம்முடைய ஆலயத்திலே தொழிலாளர்களுக்காக ஜெபிக்க ஒரே மனதாக கூடியிருக்கின்றோம். ஆகவே நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் தொழிலாளர்களே. ஆகவே நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய நிர்வாகத்திற்காகவும் நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு கருவிக்காகவும் நிறைவாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருளும் நம்முடைய பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும்